मंच पर विराजमान श्री इडप्पाडी के पलानीस्वामी, श्री नयनार नागेंद्रन, डॉक्टर आर अम्मुमणि, टीटीवी दिनाकरन, के अन्नामलाई, डॉक्टर एल मुरुगन, डॉक्टर टी आर पारिवेंदर, श्री जी के वासन, श्री एस पी वेलुमणि, डॉक्टर ए सी षणमुगम, श्री एम जगन्मूर्ति, श्री बी जॉन पांडियन, श्री पीयूष गोयल, श्री के पी मुनुस्वामी, श्री के सी थिरुमारन, श्री आर शरद कुमार, श्री पी तंगमणि, डॉक्टर सी विजय भास्कर, श्री आर कामराज, श्री विश्वनाथन, my sisters and brothers of Tamil Nadu, அனைவருக்கும் வணக்கம். It is a privilege for me to be among you in Tiruchi. I pray to Vinayaka, Malaikottai and Samayapuram Mari Amman to bless us all. I also bow to Sri Ranganath Swami of Sri Rangam. 2 years ago, I had the good fortune of visiting the Sri Rangam temple. It was a divine experience. I still remember listening to Kamba Ramayanam in the beautiful Tamil language. தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி நகரிலே உங்கள் அனைவருக்கும் இடையே நான் இங்கே இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நம் அனைவருக்கும் நல்லாசிகள் அருள நான் எல்லாம் வல்ல மலைக்கோட்டை விநாயக பெருமானிடத்திலும் சமயநல்லூர் மாரியம்மனிடத்திலும் வேண்டிக் கொள்ளுகின்றேன். திருவரங்கத்து கோமான் அரங்கன் தாள் பணிகின்றேன். 2 ஆண்டுகள் முன்பாக அரங்கனுடைய திருவடிகளிலே தலைவணங்கும் நற்பேறு எனக்கு கிடைத்தது. அது ஒரு தெய்வீகமான அனுபவம். அழகு கொஞ்சும் தமிழ் மொழியிலே கம்ப ராமாயணத்தை அன்று நான் கேட்டது இன்றும் என் காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. Friends, Tiruchi is a land of courage and faith. It has seen the bravery of the Murdu brothers. I also remember Major M. Sarvanan, who made the ultimate sacrifice during Kargil war. When it comes to respecting Tamil Nadu and its culture, our government has always been at the forefront. It is a matter of pride that C.P. Radhakrishnan-ji, a son of Tamil Nadu, is our Vice President. A few months ago, he released a postage stamp in honor of Emperor Peruvidugu Muttarayyar. It was a moment of pride for Tamil Nadu. நண்பர்களே, திருச்சி
நெஞ்சுரம் மற்றும் நம்பிக்கை நிறைந்த நிலம், மருது சகோதரர்களின் தைரியத்தை பார்த்த பூமி. கர்கில் போரின் போது தனது உயிரையே தியாகம் செய்து போரிட்ட மேஜர் எம் சரவணனை நான் நினைவு கூர்கிறேன். தமிழ்நாடு மற்றும் அதன் கலாச்சாரத்திற்கு மதிப்பளிப்பது எனும் போது நம்முடைய அரசாங்கம் எப்போதுமே முன்னணியில் இருக்கும். தமிழ்நாட்டின் மைந்தன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக இருக்கின்றார். சில மாதங்கள் முன்பாகத்தான் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரை பெருமைப்படுத்தும் வகையிலே அஞ்சல் தலை ஒன்றினை அவர் வெளியிட்டார். இது தமிழ்நாட்டிற்கே பெருமிதம் சேர்க்கும் கணமாக இருந்தது. Friends, be it in rallies in Tamil Nadu, in personal meetings across India, or in programs like Kashi Tamil Sangamam, I take a keen interest in connecting with Tamil people. I can feel the pulse of the state very clearly. In Adi Masam, the river Kaveri flows with unstoppable force. Similarly, in this election season in Tamil Nadu, the desire for change is going huge momentum. The whole state has made up its mind to throw out DMK from the government. The people want a government that works for every family, not for just one family. And they know that only NDA can bring that change of Tamil Nadu. நண்பர்களே, தமிழ்நாட்டின் பேரணிகளாக இருக்கட்டும், இந்தியா நடுக தனிப்பட்ட முறையிலே நான் மேற்கொண்ட சந்திப்புகளாக இருக்கட்டும், அல்லது காசி தமிழ்ச் சங்கமமாக இருக்கட்டும், தமிழ் மக்களோடு இணைப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதிலே நான் முனைப்பும் ஆர்வத்தையும் காட்டுவது வழக்கம். மாநிலத்தின் நாடி துடிப்பை என்னால் தெளிவாக கணக்கிட முடிகின்றது. ஆடி மாதத்திலே காவிரி நதி தீவிர சக்தியோடு பயணிக்கின்றாள். அதே போல தமிழ்நாட்டின் இந்த தேர்தல் காலத்திலும் கூட மாற்றத்திற்கான ஆசை பெரும் வேகத்தை நோக்கி விரைந்து பயணிக்கின்றது. ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை தூக்கி எறிய மொத்த மாநிலமும் தீர்மானித்து விட்டது. ஒரு குடும்பத்துக்காக மட்டுமல்ல, மாநிலத்தின் அனைத்து குடும்பங்களுக்காகவும் செயல்படும் அரசையே மக்கள் விரும்புகின்றார்கள். தமிழ்நாட்டிலே என்டிஏவால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். Friends, last time I came here to Tiruchi, it was for a program related to projects worth nearly 20,000 crore rupees. A few days ago, I had visited Madurai. We held a program that had projects worth over 4,400 crore rupees. Today, in Tiruchi, I am just coming from a program involving projects worth 5,600 crore rupees. We are making big investments in the future of Tamil Nadu. These projects cover several important sectors. They include clean energy,
manufacturing, highways, railways, and rural roads. They bring thousands of new jobs for the youth. நண்பர்களே, சுமார் 20,000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள திட்டங்கள் தொடர்பாக கடந்த முறை நான் திருச்சிக்கு வந்திருந்தேன். சில நாட்கள் முன்பாகத்தான் நான் மதுரை சென்றிருந்தேன். 4400 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட திட்டங்கள் தொடர்பான ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்தது. திருச்சியிலே 5600 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றிலிருந்து இப்போதுதான் நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக நாம் பெரிய முதலீடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டங்கள் பல முக்கியமான துறைகளுக்கு பயனுடையவையாக இருக்கும். தூய்மையான எரிசக்தி, தயாரிப்பு, நெடுஞ்சாலைகள், ரயில்வே, ஊரக சாலைகள் ஆகியன இவற்றில் அடங்கும். இவற்றால் இளைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். Friends, Tamil Nadu's culture and architecture attracts people from all over the world. Such people do not come only through Chennai. They also fly to places like Tiruchi, which is an international airport. After the new terminal was built by our government in Tiruchi, many people shared their happiness with me. They said it is modern and at the same time fully immersed in the culture of Tamil Nadu. Now we have taken a big decision for the airport of Madurai too. Madurai is home to one of the oldest airports in the state. It is a crucial gateway to southern Tamil Nadu. Now, our government has elevated Madurai Airport to international status. By doing so, we are bringing the world to the doorstep of Madurai. This will mean direct flights to and from many important global cities. Thousands of pilgrims, tourists, and business people will find it easier to travel to Madurai. It will also help farmers and businesses to transport their goods across the nation and the world. Madurai Malli flowers picked early morning by a farmer can be on a shelf in Paris or New York by the evening. நண்பர்களே, தமிழ்நாட்டின் கலாச்சாரமும் கட்டிடவியலும் உலகெங்கிலும் இருந்தும் மக்களை கவர்ந்து இழுக்கின்றன. இத்தகைய மக்கள் சென்னை வழியாக மட்டுமே வருவதில்லை. அவர்கள் சர்வதேச விமான நிலையமாக இருக்கும் திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்கள் வழியாகவும் வருகின்றார்கள். திருச்சியிலே நமது அரசாங்கம் புதிய முனையம் ஒன்றை கட்டிய பிறகு பலர் தங்களுடைய சந்தோஷத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நவீனமாக இருக்கும் அதே வேளையிலே தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தில் தோய்ந்து போயிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். இப்போது நாம் மதுரை விமான நிலையம் தொடர்பாகவும் ஒரு பெரிய தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். மாநிலத்தின் மிக பழமையான விமான நிலையங்களில் ஒன்று மதுரை. தென் தமிழகத்தின் முக்கியமானதொரு நுழைவாயிலாக விளங்குகிறது மதுரை. இப்போது நமது அரசாங்கம் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றது. இப்படி செய்வதன் வாயிலாக
மதுரையின் வாயிற்படிக்கே உலகத்தை நாங்கள் கொண்டு சேர்த்திருக்கின்றோம். இதன் காரணமாக பல முக்கியமான உலக நகரங்களிலிருந்து மதுரைக்கும், மதுரையிலிருந்து அந்த நகரங்களுக்கும் நேரடி விமான போக்குவரத்து உருவாகும். ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்களும் சுற்றுலா பயணிகளும் இதன் விளைவாக வணிகர்களும் மதுரைக்கு செல்வதை சுலபமாக உணர்வார்கள். மேலும் இதன் விளைவாக விவசாயிகளும் வர்த்தகர்களும் தங்கள் பொருட்களை தேசம் நெடுகவும் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க முடியும். விவசாயிகளால் காலையில் பறிக்கப்படுகின்ற மதுரை மல்லி பாரிஸ் நகர் அல்லது நியூயார்க் நகரின் கடைகளுக்கு அந்த மாலைக்குள் கொண்டு சேர்க்கப்படும். Friends, for the NDA government, Tamil Nadu's progress is extremely important. Since 2014, the central government has given about 3 lakh crore rupees through devolution alone. This is many times more than the amount sent during the earlier Congress DMK government. Infrastructure funding to Tamil Nadu has tripled in the last decade compared to the decade before that. The NDA government has spent nearly 57,000 crore rupees on national highways in the state. This is more than 4 times the amount spent by the Congress DMK government between 2004 and 2014. We have invested almost 8,000 crore rupees in building rural roads in Tamil Nadu. This is 3 times more than the Congress DMK government's investment in that 10 years. நண்பர்களே, என்டிஏ அரசாங்கத்தை பொறுத்தமட்டிலே தமிழ்நாட்டின் முன்னேற்றம் என்பது மிகவும் முக்கியமானது. 2014ஆம் ஆண்டு தொடங்கி 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி பகிர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இது கடந்த காங்கிரஸ் திமுக அரசாங்கம் அளித்த நிதியை விட பல மடங்கு அதிகம். கடந்த 10 ஆண்டிலே உள்கட்டமைப்பு நிதிக்கு அதற்கு முந்தைய 10 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட 3 மடங்கு அதிகமாகி இருக்கின்றது. மாநிலத்தின் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு சுமார் 57,000 கோடி ரூபாயை என்டிஏ அரசாங்கம் செலவு செய்திருக்கின்றது. 2004-2014ஆம் ஆண்டு காலத்திலே காங்கிரஸ் திமுக அரசாங்கம் செலவு செய்த தொகையை விட இது 4 மடங்கு அதிகமானது. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் தொகையை நாம் ஊரக பகுதி சாலைகளிலே செலவு செய்திருக்கின்றோம். இது அவர்களுடைய ஆட்சிக்கால 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் திமுக அரசாங்கம் செலவு செய்ததை விட 3 மடங்கு அதிகமான தொகை. Friends, in 2021, the people of Tamil Nadu brought DMK to power. Instead of taking it as a responsibility, they have betrayed the mandate. In DMK rule, everything starts and ends with one family. Ministers may change, MLAs may change, but power remains only with one dynasty. DMK is infamous for their scientific corruption model. Today, that same model is being used to make Tamil Nadu an ATM for one family. A minister from this very district
is involved in a huge cash for job scam. When jobs are sold for money, the dreams of honest middle class and poor youth are destroyed. Where is all this money going? Just like all rivers go to the sea, all corrupt money in Tamil Nadu goes to one family. நண்பர்களே, 2021ஆம் ஆண்டிலே தமிழ்நாட்டின் மக்கள் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தார்கள். ஆனால் திமுக என்ன செய்தது? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, கடமையை நிறைவேற்றாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு துரோகம் இழைத்தார்கள். திமுக ஆட்சியிலே அனைத்தும் ஒரு குடும்பத்திலிருந்து தொடங்கி ஒரே குடும்பத்துடனேயே முடிந்து போய்விடுகிறது. அமைச்சர்கள் மாறலாம், சட்டசபை உறுப்பினர்கள் மாறலாம், ஆனால் அதிகாரம் என்னமோ ஒரே ஒரு வம்சம், ஒரு குடும்பத்திடம் மட்டுமே இருக்கும். விஞ்ஞான ரீதியான ஊழல், அந்த மாதிரிக்கு பெயர் போனது திமுக. இன்றைக்கு இந்த மாடல் தான், இந்த மாதிரி தான் ஒரே ஒரு குடும்பத்தின் ஏடிஎம் ஆக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறது. இதே மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் பெற்று பெரிய மோசடியிலே சிக்கியிருக்கிறார். வேலைகள் பணத்துக்காக விற்கப்படும் போது நேர்மையான நடுத்தர வர்க்கம் மற்றும் ஏழை இளைஞர்களின் கனவுகள் நாசமாகி போகின்றன. இந்த பணமெல்லாம் எங்கே போகிறது? எப்படி அனைத்து ஆறுகளும் கடலில் சென்று சேர்கிறதோ அதே போல தமிழ்நாட்டின் ஊழல் பணமெல்லாம் ஒரு குடும்பத்தை சென்று சேர்கிறது, அதன் குடும்ப சொத்தாய் ஆகிறது. Friends, farmers of the Delta are the backbone of Tamil Nadu's food security. They deserve fair prices, good facilities, and modern storage infrastructure. DMK promised to create grain warehouses, but today farmers are searching for these warehouses which are nowhere to be found. Similarly, remember that DMK had promised big increase in MSP for paddy. Farmers are asking, what happened to these promises? Illegal sand mining is destroying rivers and threatening the environment. Yet, those responsible for it continue to enjoy protection of DMK. நண்பர்களே, தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கு டெல்டா பகுதி விவசாயிகள் தான் முதுகெலும்பாக இருக்கின்றார்கள். நியாயமான விலைகள், நல்ல வசதிகள், நவீன சேமிப்பு கட்டமைப்பு ஆகியவற்றுக்கு உரித்தானவர்கள் அவர்கள். தானிய சேமிப்பு கிடங்குகளை உருவாக்குவோம் என்பதே திமுகவின் வாக்குறுதியாக இருந்தது. ஆனால் இன்றோ விவசாயிகள் எல்லாம் இந்த சேமிப்பு கிடங்குகள் எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இதே போல நெல்லுக்கு கொடுக்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிக அளவில் உயர்த்தப்படும் என்று திமுக வாக்களித்தார்களே, நினைவிருக்கிறதா? நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்த அந்த வாக்குறுதிகள் என்னானது என்று விவசாயிகள் கேட்கின்றார்கள். சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதால்
ஆறுகள் நாசமாகின்றன, சுற்றுச்சூழலுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது. ஆனாலும் இவற்றுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு திமுகவின் பாதுகாப்பு கவசம் இருக்கின்றது. Friends, for DMK, politics is about people's welfare. They have delayed the scheme to build houses for the rural poor because they are afraid that people will credit the central government for it. We have big plans for the progress of Tamil Nadu. For example, we have made the state a part of the rare earth corridor. We have proposed Bengaluru, Chennai and Chennai, Hyderabad bullet train corridors. Such projects will take the state on the next level of growth in terms of connectivity and manufacturing. But these projects need a government here that puts people's interest above politics. It is only NDA that can deliver such a government. நண்பர்களே, திமுகவை பொறுத்தமட்டிலே அரசியல் என்பது மக்கள் நலனை விட முதன்மையானது. ஊரக பகுதி ஏழைகளுக்கான வீடுகள் திட்டத்தை கட்டித்தரும் அதனை தாமதப்படுத்தி இருக்கின்றார்கள் இவர்கள். ஏன் தெரியுமா? மக்கள் மத்திய அரசாங்கத்தை பாராட்டி விடுவார்களே என்ற பயம்தான் இதற்கு காரணம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கென நாம் பெரிய திட்டங்களை வைத்திருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக நாம் அரிய கரிம வளம் இடைவெளியின் ஒரு பகுதியாக இந்த மாநிலத்தை ஆக்கியிருக்கின்றோம். பெங்களூரு, சென்னை மற்றும் சென்னை ஹைதராபாத் புல்லட் ரயில் இடைவெளிகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இத்தகைய திட்டங்கள் இணைப்பு திறன் மற்றும் தயாரிப்பு தொழில்களில் வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாட்டை கொண்டு செல்லும். ஆனால் இந்த திட்டங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நலனை விட, மக்கள் நலனை அரசியலை விட மேலானதாக வைக்கக்கூடிய அரசாங்கம் இங்கே தேவை. என்டிஏவால் மட்டும்தான் அத்தகையதொரு அரசாங்கத்தை அளிக்க முடியும். Friends, just a few days ago, the world was celebrating International Women's Day. When it comes to respecting women, our work speaks for itself. We brought the Jan Dhan scheme, which opened over 57 crore bank accounts across the nation. Over 32 crore of these banks' accounts belongs to women. Under the Mudra Yojana, we have given lakhs of crores worth loans to small entrepreneurs. Over 16 lakh crore rupees have been given to women entrepreneurs. Similarly, we have sanctioned around 4 crore rural houses for poor people under the PM Awas Yojana Rural. Out of this, almost 3 crore homes are solely or jointly owned by women. It is our government that brought in the law to ensure women's reservation in Parliament and in assemblies. This shows our commitment to empowering women. நண்பர்களே, சில நாட்கள் முன்பாகத்தான் உலகம் சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாடியது. பெண்களுக்கு மதிப்பளிப்பது எனும் போது நாம் பேச தேவையில்லை, நமது வேலையே பேசும். நாம்
ஜன்தன் திட்டத்தை தொடக்கியதன் வாயிலாக 57 கோடிக்கும் அதிகமான வங்கி கணக்குகள் தேசமெங்கும் திறக்கப்பட்டன. இவற்றிலே 32 கோடி வங்கி கணக்குகள் பெண்களுக்குடையவை. முத்ரா திட்டத்தின்படி நாம் சிறு தொழில் முனைவோருக்கு பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கடன்களை அளித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் பெண் தொழில் முனைவோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பிரதம மந்திரி ஊரக பகுதி வாழ் மக்களுக்கு இலவச வீடு கட்டித்தரும் திட்டத்தின்படி சுமார் 4 கோடி ஊரக பகுதி ஏழைகளுக்கான வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றிலே கிட்டத்தட்ட 3 கோடி வீடுகளுக்கு கூட்டாகவோ தனியாகவோ பெண்கள் சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் பெண்களுக்கான ஒதுக்கீட்டை சட்டம் இயற்றி உறுதி செய்தது நம்முடைய அரசாங்கம்தான். பெண்களுக்கான அதிகார பகிர்விலே நமக்கு இருக்கும் அர்ப்பணிப்பை இது காட்டுகின்றது. Friends, but what is the condition of women in Tamil Nadu today? Under the DMK government, violent crimes against women have become common. Recently, everyone saw the horrible news related to a DMK member who did not spare even a little girl. Today, criminals roam around fearlessly, harming women. But I promise you, NDA will ensure that the women of Tamil Nadu live without fear. We will provide good law and order. It is criminals who will live in fear, not the people. நண்பர்களே, ஆனால் தமிழ்நாட்டிலே இன்று பெண்களின் நிலைமை என்ன? திமுக அரசாங்கத்திலே பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்கள் வாடிக்கையாகிவிட்டன. அண்மையிலே ஒரு சிறுமியை கூட விட்டு வைக்காத ஒரு திமுக உறுப்பினர், அவர் பற்றிய மோசமான செய்தியை நாம் அனைவருமே பார்த்தோம். பெண்களுக்கு தீங்கு ஏற்படுத்திவிட்டு பயமே இல்லாமல் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றார்கள். ஆனால் நான் உங்களிடத்திலே வாக்களிக்கின்றேன் மக்களே, தமிழ்நாட்டின் பெண்கள் அச்சமோ பயமோ இல்லாமல் வாழ்வதை என்டிஏ உறுதி செய்யும். நாம் நல்ல சட்டம் ஒழுங்கை அளிப்போம். குற்றவாளிகள் தான் பயத்திலே வாழ்வார்களே தவிர மக்கள் அல்ல. Friends, today I would like to speak to the people of Tamil Nadu about the conflict in West Asia. It has affected the whole world's energy supply chain. We believe in the ideology of India first. In any situation, we have seen how our government always puts the interests of Indians above everything. Even in these times, our approach will be the same. There is no need to panic or pay attention to rumors. I would like to appeal to the people, let us spread only correct and verified information. During the COVID pandemic, 140 crore Indians showed the world how mature our nation is. I am confident that as a nation, we will navigate every situation successfully. நண்பர்களே,
நான் தமிழ்நாட்டின் மக்களிடத்திலே மேற்கு ஆசியாவில் நடக்கும் போர் பற்றி பேச விரும்புகிறேன். இது உலகின் ஒட்டுமொத்த எரிசக்தி வழங்கல் சங்கிலிகளை பாதித்திருக்கிறது. இந்தியாவுக்கே முதன்மை என்ற கொள்கையிலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்தியர்களின் நலன்களுக்கே முதன்மை அளிப்பது நமது அரசாங்கம் செய்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இந்த சூழ்நிலையிலும் கூட நமது அணுகுமுறை அதே மாதிரிதான் இருக்கும். நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, பீதியடைய தேவையில்லை. வதந்திகளை நம்பாதீர்கள் அன்பர்களே. நாம் சரியான தகவலை மட்டுமே பரப்ப வேண்டும். சரிபார்க்கப்பட்ட தகவலை அதை மட்டுமே பரப்புரை செய்ய வேண்டும் என்று மக்களே நான் உங்களிடத்திலே வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். கோவிட் பெருந்தொற்று காலத்திலே நாம் எப்படிப்பட்ட முதிர்ச்சியுடைய தேசம் என்பதை 140 கோடி இந்தியர்கள் உலகிற்கு எடுத்துக் காட்டினார்கள். ஒரு தேசம் என்ற வகையிலே ஒவ்வொரு சூழ்நிலையையும் நாம் வெற்றிகரமாக கடந்து செல்வோம் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். Friends, the upcoming election in the most important in Tamil Nadu's history. The choice before the people is very clear. One path leads to corruption, dynasty politics, and broken promises. The other path leads to development, opportunity, and honest governance. I have full faith in the wisdom of the people. Together, we will build a Tamil Nadu that is prosperous. Together, we will build an India that is developed. Let your voice from Tiruchi echo across the state. Tamil Nadu wants change. Tamil Nadu wants NDA. Nandri. நண்பர்களே, தமிழ்நாட்டின் வரலாற்றிலே வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் என்பது மிகவும் முக்கியமானது. மக்கள் முன்பாக இருக்கும் தேர்வு தெளிவாக இருக்கின்றது. ஊழல், வம்சாவழி அரசியல், பொய்யான வாக்குறுதிகளை நோக்கி ஒரு பாதை, வளர்ச்சி வாய்ப்பு, நாணயமான ஆளுகை ஆகியவற்றை நோக்கி இன்னொரு பாதை அழைத்து செல்லுகிறது. மக்களிடம் ஆழமான அறிவு இருக்கின்றது. அதன் மேல் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. நாம் அனைவரும் இணைந்து வளமான தமிழகத்தை உருவாக்குவோம். நாம் அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம். திருச்சி மக்களே, உங்கள் குரல் மாநிலமெங்கும் எதிரொலிக்க வேண்டும். தமிழ்நாடு மாற்றத்தை விரும்புகிறது. தமிழ்நாடு என்டிஏவை விரும்புகின்றது. நன்றி.